நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக புரட்சி தமிழக பறையர் பேரவையின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். இன்றைக்கு ஜனவரி 31. இன்று வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க நாள். இந்த கூட்டத்தில் யாராவது ஒரு 80 வயதை கடந்திருந்தவர் இருந்தார், அவர்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் 48 ஆண்டுகளுக்கு முன்னால் 31/1/1976 ஊழல் செய்த பெருமகனார் என்பதற்காக திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட நாள் இந்த நாள். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். இந்த நாளில் ஈரோட்டில் ஓட்டு கேட்டு நிக்கிறோம். இப்போ ஏன் சீமானுக்கு ஓட்டு போடணும்? காசை கொடுக்கறான், வாங்கின்னு எவ்வளவு காசு கொடுத்தாங்களோ அதற்கேற்ற மாதிரி ஓட்டு போட வேண்டியது தானே. ஏன் சீமானுக்கு ஓட்டு போடுறோம்? அதுக்கு தான் இந்த கூட்டங்களை நடத்தி கொண்டு நாம ஊரூரா தெரிகிறாரு அண்ணன். இன்றைக்கு தமிழ் தேசத்தின் தவ புதல்வன் அப்படி என்று போற்றப்படுகிற சீமான் இன்றைக்கு வீதியில் இறங்கி தமிழ்நாட்டை காப்பாற்றணும். குறிப்பா சொல்ல போனா இவெல்லாம் சீமான் பிரிவினைவாதம் பேசுகிறார் என்று சொல்றாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை காப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர் அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் செழிப்பாக வாழ வேண்டும், இந்த மண்ணின் அரசியலும் மக்களின் அரசியலும் பேசுவது தான் சீமா. இப்போ திமுக அரசு நல்லா தான் ஆட்சி பண்ணுதுன்னு வைங்களேன். ஒன்னும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக தோற்றால் ஆட்சி களைய போவதில்லை, அப்படித்தானே? சரி, இந்த சீமான் ஒரு ஆள் நான் மண்ணை காக்கிறேன், மனுஷனை காக்கிறேன், உரிமையை காக்கிறேன், அதை காக்கிறேன், இதை காக்கிறேன்னு தொடர்ந்து கத்திக்கொண்டே வருகிறார். ஒரு தடவை இந்த சீமானுக்கு ஒரு ஓட்டை போடுவோம். சட்டமன்றத்துக்கு தான் போகட்டுமே, வெளியில் நின்று மைக்கில் நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன் அப்படின்னு சீமான் சொல்றாரு இல்லையா, ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த சீமானின் வேட்பாளரை சட்டமன்றத்துக்கு அனுப்புவோம். அப்படி சீமான் அவர்கள் இதுவரை பேசியதை எதையுமே நம்ம அக்கா சட்டமன்றத்தில் பேசலனா 2026 நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியிலும் சீமான் அவர்களுக்கு நீங்க ஓட்டே போடாதீங்க. ஏன்னா நாங்க என்ன வச்சிருக்கிறோம், நீங்க வெறுங்கரண்டி வச்சிருக்கீங்க, எப்படி ஒன்னாலும் ஆட்டுவீங்கன்றான். சரி, நாங்க எண்ணெயோடு எப்படி ஆட்டுறன்றத இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் ஜெயிச்சு சட்டமன்றத்தில் காட்டுறோம். இன்றைக்கு ஏங்க இந்த ஓட்டுங்கிறதுங்க 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு ஓட்டை விற்கிறோம்ல. ஒரு காலத்துல படித்தவனும் சொத்து வரி கட்டுவன் மட்டுமே ஓட்டு போடக்கூடிய நிலை இந்த இந்தியாவில் இருந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் நம்மை ஆள்பவனை நாமே தேர்ந்தெடுக்க வேண்டும், ஏழை எளிய மக்களை ஆள்பவனை பணக்காரர்கள் பண்ணையார்கள் தேர்ந்தெடுக்க கூடாது என்பதன் அடிப்படையில் எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு, இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர்கள் கிட்ட எல்லாம் சண்டை போட்டு இந்த சமூகத்தில் இருக்கிற அடித்தட்டு மக்களும் ஓட்டு போட வேண்டும் என்ற அந்த உரிமையை வாங்கி கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படி வாங்கி கொடுத்த உரிமையை கேவலம் 200 ரூபாய்க்கு விற்கிறான். என்னை பொறுத்தவரை ஓட்டு என்பது நம்ம மகளை போல இல்ல, நம்ம மனைவியை போல கூட இல்ல. ஓட்டு என்பது நம்ம அம்மாவை மாதிரி. ஒரு பெத்த தாய கண்டவனுக்கு ஒரு 200க்கும் 300க்கும் விற்கிற நிலையில தமிழக மக்கள் இருப்பதால் தான் ஏன் பொங்கலுக்கு காசு தரல. பொங்கலுக்கு காசு தராது நல்லதுதான், நானும் அதை வரவேற்கிறேன். ஏன்னு சொன்னால் தமிழோட பண்டிகை, அது முதன்மையான பண்டிகையா. இந்த பண்டிகைக்கு நான் போய் ஒருத்தங்கிட்ட பிச்சை எடுக்கிறேன், என் வீட்டுல பொங்கல் வைக்கணும், வெள்ளத்தை கொடு, சர்க்கரையை கொடு, கரும்பை கொடுன்னு. அப்படி பிச்சை எடுக்கிற போது நீங்க பெசன்ட் நகர், அடையாறு, அண்ணா நகர் இந்த மாதிரி பகுதிகளில் ஏழ்மையாக இருக்கிற இடத்துல ஒரு சைக்கிள்ல போய் அந்த பொங்க பையன் வாங்கி கொண்டு அந்த கரும்பை சைக்கிள்ல கட்டுறான். ஏங்க 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா காரை எடுத்துன்னு ரேஷன் கடையில் நிப்பாட்டிட்டு கரும்பை வாங்கி அந்த கரும்பு காருக்குள்ள போகலன்னு உடைச்சி சொருகிற நிலையில் தமிழகத்தில் இருக்கிற மக்களை இன்றைக்கு இந்த திராவிட இயக்கங்கள் மாற்றி இருக்கிறது. அதால அவங்க காசு தரல. அப்போ அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்க,
இந்த தடவை ஏன் காசு தரல, இல்ல அடுத்த தடவை தேர்தல் வரப்போதில்லை சேர்த்து கொடுத்துருவோம். அப்போ இந்த மக்கள் தங்கள் தாயை விற்பதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இவர்கள் ஒட்டுமொத்த தாய்களையும் நாங்கள் விலை கொடுத்து வாங்குவோம்னு அவன் அவ்வளவு கேவலமா நம்மள நினைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த தடவை ஒரு தடவை அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த இடைத்தேர்தலில் ஓட்ட போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. அண்ணன் என்னத்தான் கதை வெளியில சொல்றாரோ அதை போய் சட்டமன்றத்தில் அவர்களை எம்எல்ஏ செய்யறாங்களான்னு பாருங்க. இன்றைக்கு பல நெருக்கடிகள், எல்லாரும் ஒரே ஒரு அரசியல்வாதி தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். சீமான் என்ன பண்றார், சீமா என்ன பண்றார், சீமா என்ன பண்றார், சீமா எங்க போனா காலையில இட்லி தின்னாரா, மத்தியானம் பூரி தின்னாரா, அது எப்படியா பூரி என்பது வட இந்திய உணவு, தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் எப்படியா பூரியை தின்னாரு அப்படின்னு அதை பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. இன்றைக்கு நம்ம ஒரு பெரியார் சர்ச்சை, அது நாம இந்த சமயத்தில் தேவையில்லாத சர்ச்சை தான். ஆனா அவர்களுக்கு தெரியும் சீமான் இயல்பாக உணர்ச்சிவசப்படக்கூடியவர் என்பது அவங்களுக்கு தெரியும். அதை வச்சுதான் இவனுக்கு கூட கூலிக்கு மாரடிக்கிற ஒரு கும்பல் ஒண்ணு இருக்கு. அந்த கும்பலை வைத்து அண்ணன் சீமான் அவர்கள் ஏதோ பாரதியார் விழாவில் என்னமோ பெரியாரை பத்தி பேசிட்டாரு, ஈவாரை பத்தி பேசிட்டாரு. இப்பதானே பேசுறாரு, எப்போதும் தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆனா இவனுக்கு ஒரு 5-6 பேரை வச்சு அண்ணனை கண்ணாமுனன் திட்ட வைக்கிறது. இதை கேட்ட இந்த மனுஷன் இயல்பா கண்ணாமுனன் அவரும் பேசிட்டாரு. இது இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஈவேராவை பேச வேண்டும். ஏன்னா இன்றைக்கு தமிழகத்தில் ஈவேராவை எவன் முதலில் செருப்பால் அடிச்சான்னு சொன்னா அது எல்லாமே அண்ணாதுரையில் ஆரம்பித்து திமுக காரர்கள் செஞ்சதுதான். இன்றைக்கு ஈவேராவை பத்தி பேசுகிறவர்கள் யாரும் சொந்தமா யோசித்துலாம் பேசுறது இல்ல. அந்த காலத்தில் அண்ணாதுரை என்ன பேசினார், திமுக என்ன பேசியது, அதைத்தான் நாம இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே நம்ம இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈரோட்டு கேரவனை பத்தி நம்ம அப்புறம் கூட பேசிக்கலாம். ஏன் நாம சீமானுக்கு ஓட்டு போடணும்? இங்க ஈரோட்டில் இருக்கிற மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். 2 சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஜூலை 2022 கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இருக்கிற வெள்ளாளப்பாளையத்தில் ஒடிசா மற்றும் ஜார்க்கண்டை சேர்ந்த ஒரு 100 பேர் எங்கிருந்தோ வந்தவன் தமிழ்நாட்டுக்காரனை விரட்டி அடிச்சதை பாத்தீங்களா இல்லையா? இங்க இருக்கிற ஈரோடு பெருந்துறை சிப்காட்ல கிட்டத்தட்ட 70,000 பேர் வட இந்தியர்கள் இங்க வேலை செய்யறான். இந்த 70,000 பேர் வேலை செய்யறது பிரச்சனை இல்ல. 70,000 பேர் தமிழகத்தில் இருக்கிற ஈரோட்டில் இருக்கிற இந்த மண்ணின் மைந்தர்கள் யாராக இருக்கட்டும் அவனோட வேலையை பறித்திருக்கிறான் என்பதை உணர வேண்டும். அதை உணர்த்துகிறவர் தான் சீமான். நீங்க ஏதோ நாம தமிழனை பிரிக்க போறோம், மற்றவங்களாம் திரட்ட போறோம் அப்படி இனவாதம் பேசுகிறார். எப்படி சாதியவாதம் ஆணவ படுகொலைக்கு இட்டு செல்கிறதோ அதே மாதிரி இனவாதம் பேசுவது இங்கே ஒரு பேரழிவை ஏற்படுத்துன்றான். தமிழர்கள்லாம் உண்மையிலே அந்த உணர்வோடு இருந்திருந்தா இன்றைக்கு சீமான் என்ற ஒரு நபர் கத்த வேண்டிய அவசியமே இல்லடா. எரும மாடு கூட கொஞ்சம் உரைக்கும். ஆனா தமிழருக்கு அது இல்ல. வெளிப்படையா அதை நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லன்னா இவ்வளவு சிரமமே இருக்காது. தமிழருக்கு எதிராக எவனாவது பேசினால் அங்க இருக்கிற தமிழன் அந்த இடத்திலிருந்து செருப்பை எடுத்து அடிப்பான். இப்ப நாம இவனை செருப்பு எடுத்து அடின்னு சொல்றோம், செருப்பையும் வாங்கி கொடுக்க வேண்டிய நிலையில அண்ணன் சீமான் இருக்கிறார். அதுதான் நமக்கு இங்க சங்கடம். இன்னொரு சம்பவம், பொதுவா மற்ற மாநிலங்கள்ல இது எங்க ஊரு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றத நாம பார்த்திருக்கலாம். ஆனா இங்க கோவை திருப்பூர் உடுமலை ரோட்ல இருக்கிற அந்த 28 ஜனவரி 23 இந்த தென்னை மர சங்க தொழிலாளர்லாம் இருக்காங்களா, அவங்க போய் அந்த கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்னால ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. என்னன்னு, நாங்க ஊரை விட்டு வந்துட்டு எங்களுக்கு கஞ்சி கொடுன்னு இல்ல, எங்க நாங்க இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த ஊர்க்காரர்கள், நாங்க கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடங்களாக 2-3 தலைமுறையாக இந்த பனையேறுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பனையேறுகிற வேலையை இன்றைக்கு இந்திக்காரர்கள் புடுங்கி கொண்டார்கள். எங்களை வாழ வைங்கன்னு இந்த ஊர், இதே ஈரோடு இந்த மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் அந்த இடத்துல போய் ஆர்ப்பாட்டம் பண்ணதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இதையெல்லாம் பார்த்த பிறகு, இதை செய்திகளாக பார்த்த பிறகு உனக்கு உணர்வு வரலன்னா நினைவில் பிறந்ததுன்னு ஒரு வரலாற்றில் ஒரு கதை இருக்கு. அதாவது நேரடியாக உறவு கொண்டு பிறக்க வேணாம், நினைவு வேற எங்கேயோ இருக்கும். வீட்டில் கணவன் மணி ஒன்னா இருப்பாங்க. அப்படி ஒரு கால தமிழகத்தில் நிறைய பேர் இருந்திருக்கானோ அப்படிங்கிற சந்தேகம் இன்றைக்கு வெகுவா வலுக்குது. ஏன்னா ஒன்னும் இல்லை பாருங்க, ஒரு 7 பேரை விடுதலை பண்ணாங்க. ஏங்க தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கார
இந்த ஈரோடு பவானி மேட்டூர் ரோட்ல ஜீவா நகர்னு ஒன்று இருக்கு, பார்த்துருப்பீங்க. பசுக்களெல்லாம் நாம ஒன்றும் கொடுமைப்படுத்தல. ஒரு 12 வட இந்தியர்கள் சேர்ந்து ஏங்க ஒரு 10-12 பசுவை தாறுமாறாக்கிட்டான். பசுவே இப்படி பண்றான்னா அப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்களை அவன் என்ன பண்ணுவான்? அவர்களை வருவதை தடுப்பதற்கு இந்த அரசு ஏதாவது ஒன்று செய்யுதா? ஒரு நூற்பாளையில கோபிச்செட்டிப்பாளையத்தில் அங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான வட இந்திய தொழிலாளர்கள் சேர்ந்து இந்த மண்ணின் மைந்தர்களை தமிழ்நாட்டுக்காரன ஈரோட்டுக்காரன வேலையில எடுக்காதன்னு போராட்டம் பண்றான். இதே நிலை கர்நாடகாவில் நடக்குன்னு வச்சுங்க, ஒரே ஒரு பய உயிரோடு இருந்திருக்க முடியாது அந்த தொழிலாளர்கள். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நாம சாதாரணமா தானே இருக்கிறோம். அதால தான் எனக்கு சந்தேகம் மேலும் மேலும் வளர்க்கிறது. நாம நினைவில் பிறந்திருப்போமோ அப்படிங்கிற சந்தேகம் இயல்பா வருது. எனவே என்ன திறமை சகோதர சகோதரிகளே, நாம யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல. இந்த சீமான் அவர்கள் பேசுகிற இந்த மண்ணுக்கான அரசியல் இந்த மண்ணில் இருக்கிற எல்லா சமூக மக்களுக்கும் எல்லா இன மக்களுக்கும் சேர்ந்து தான். நாம யாரையும் மற்ற ஸ்டேட் மாதிரி நாங்க மட்டும்தான் இங்க இருப்போம், நீங்க எல்லாம் போங்க, உங்களை விரட்டி விடுவோம் என்றெல்லாம் யாரும் இங்கே சொல்லவில்லை. இந்த மண்ணை காத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று தான் செந்தமன் சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எனவே ஒரே ஒரு முறை ஒரு வாய்ப்பை அண்ணனுக்கு தாருங்கள். அண்ணன் சும்மா சொல்றாருல, என்னன்னோ நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு. அண்ணனுடைய எம்எல்ஏ சட்டமன்றத்தில் என்ன பண்றாங்கன்னு தமிழகத்தில் இருக்கிற மக்கள் பாருங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சீதா லட்சுமி அவர்கள் நிச்சயமாக நிரூபிப்பார். எனவே இங்க பாருங்க, இந்த தடவை நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சு இன்னொருத்தனை போய் கொள்ளடிக்க தானே விட போறீங்க. கொள்கையை பேசுவதற்கு, தமிழ்நாட்டை பேசுவதற்கு, தமிழக மக்களை பற்றி பேசுவதற்கு, எங்களின் நிலையை பற்றி பேசுவதற்கு, எங்களுக்கு அடுத்த இளைய தலைமுறையை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அளித்து இந்த வேட்பாளரை நீங்க கண்டிப்பா ஜெயிக்க வைக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, பாருங்க, இந்த சீமான் அவர்கள் தான் தமிழ் இனத்தின் கடைசி ஆயுதம். இந்த ஆயுதத்தையும் நாம் இழந்து விட்டால் வாழ்க்கையே முடிஞ்சிடும். அதால தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு வேண்டும்னே அதை சொல்லிட்டார் இதை சொல்லிட்டார்ன்றதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப எல்லாரும் ஈவே ராமசாமி பத்தி பேசுறாங்க. என்னை பொறுத்தவரை அது நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஈவே ராமசாமி திட்டினாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஈவே ராமசாமியை திட்டுகிற அதே நேரத்தில் திராவிடம் தமிழ் இனத்திற்கு எதிராக இருந்திருக்கிறது. திராவிடம் என்ற பெயரால் இங்கே தமிழர்களை இவர்கள் பிரித்திருக்கிறார்கள். எனவே இந்த திராவிடத்தை விலக்கி வைத்துவிட்டு தமிழரெல்லாம் நாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அந்த சிந்தனை அடுத்து இவர்களை ஆட்சியில் அமர விடாது என்பதற்காக தான் இவன் பெரியாரை தூக்கிட்டு வரான். பெரியாருக்கும் இவனுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவதெல்லாம் இவர்கள் பேசியதுல 10ல் 1 பேசிருப்பாரான்றதே சந்தேகம் தான். என்னை தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1/2% தான் அண்ணன் பேசுறாங்க, மற்றவங்க ஒரு 1/4% அங்க இங்க பேசுறோம். எனவே திராவிடம் என்ற பெயரால் தமிழகத்தில் தமிழர்களை ஏமாற்றிக் கொண்டு இங்கே ஒரு சின்ன கூட்டம் எனக்கு என்ன வருத்தம்னா, எங்களை ஒரு பெரிய கூட்டம் ஏமாத்தினா கூட சந்தோஷம் தான். நம்மளோட பெரிய கூட்டம் அவர்கள் ஓட்டை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவங்க ஏமாத்துறான்னா கூட நாம அதில் ஒரு புரிஞ்சுக்கலாம். ஆனால் மைக்ரோஸ்கோப் கம்யூனிட்டியாக இருக்கிற ஒரு கூட்டம் தொடர்ந்து பெரும்பான்மையாக இருக்கிற தமிழர்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறது. இவனுக்கு தேவைன்னு சொன்னா திராவிடன்றான், தேவன்னா தமிழர்கள் என்றான். கடல்ல தூக்கி போட்டா கட்டுமரமா வருவன்னு போது தமிழர்களே என்று சொல்கிற கருணாநிதி திராவிடர்களே சொல்லணும்ல. ஏன்னா திராவிடர்ல விரல் விட்டு எண்ணிடலாம். இந்த பயல்வார் நம்ம கடலோட விட்டுருவானுங்க. அதால தமிழர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்பதற்காகத்தான் தமிழர்களே என்னை கட்டுமரம், என்னை கடல்ல தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமா வருவேன்னு சொல்றாரு. இதை நம்முடைய தமிழர்கள் புரிந்து கொள்ளணும். இது கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பையும் நாம் இழந்து விட்டால் அண்ணன் பூவை மூர்த்தி அவர்கள் ஒன்றை சொல்வார். இந்த தலைமுறை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த தலைமுறையே இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை அழித்தொழிக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நமக்கு அடுத்து வருகிற சமூகம் இதை விட மொக்கையாக இருந்தால் நாம என்ன செய்து, அதால இந்த தலைமுறையே போராடக்கூடிய தலைமுறை, இந்த தலைமுறையே போராட்டத்தில் நாம் ஈடுபட்டு வென்றாக வேண்டும் என்று அண்ணன் பூவை மூர்த்தி அவர்கள் சொல்வார். அதைத்தான் அண்ணனும் சொல்றாரு.
எப்பா நாங்க இங்க இருக்கிறோம், இப்ப ஒரு 5-6 பேர் இந்த நாட்டில் கத்தின்னு இருக்கிறோம், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு என்றைக்கு இப்ப எல்லாரும் இடஒதுக்கீடுனா எஸ்சி எல்லாம் இடஒதுக்கீடு கேட்கறான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த நிலை நீடிச்சதுன்னா ஏங்க நாங்க தமிழர்லாம் இவ்வளவு இருக்குங்க, கொஞ்சம் பார்த்து ஒரு 5-6% எங்களுக்கு கொடுத்தாதான் என்னங்க அப்படின்ற நிலை தமிழகத்துல வரும்டா, வரும், நிச்சயமா வரும். ஏன்னா இன்றைக்கு தமிழக அமைச்சர்களை பாருங்க, ஒரு 9 பேர் இருக்கான் அமைச்சர். எதுக்கு 9 பேரு? ஒரு அமைச்சர் சொல்றாரு, நீ இன்ன ரெட்டியாரோட பையன்னு சொன்னா அரசு வேலையை போட்டு கொடுத்துருவோம்னாரு. நீ கூட அதை வெளிப்படையா சொல்ற தெரியுமா, அதை கேட்டுக்கொண்டு நாங்க சும்மா இருக்கிறோம் தெரியுமா, அதுதான்டா பிரச்சனை. இங்க யாரும் உங்களை வாழ வேணான்னு சொல்லல, அண்ணன் சொல்ற மாதிரி எங்களை ஆளாதீங்கடா, உங்களை சேர்த்து நாங்க ஆள்றோம், எங்கள் ஆட்சியில் ஏதாவது குறை இருந்தால் நேரடியாக உங்களுக்கு உரிமை இருக்கிறது அண்ணனிடம் சொல்வதற்கு, ஆட்சியாளரிடம் சொல்வதற்கு. போதும், ஏமாத்துனது போதும். இது எங்க அப்பா காலம்னா பரவாயில்ல, இப்போ என்னைய படிக்க வச்சாருன்னு சொல்றாங்க, அது மாதிரிதான் எங்க அப்பா காலத்துன்னு சொல்லியிருப்பாங்க. எங்க அப்பா சரி இவன் தான் படிக்க வச்சானுங்க போல இருக்குது அப்படின்னு போயிருக்கலாம். நான் சொல்லுவேன், சரி என்னைய படிக்க வச்ச, எங்க அப்பா தனபால நீ படிக்க வச்ச, அவங்க அப்பா நடேசனை யார் படிக்க வச்சா, அவங்க அப்பா போரூரான யார் படிக்க வச்சா, என் குடும்பத்துல நான் எனக்கு தெரிஞ்சு நான் 4வது தலைமுறை படித்திருக்கிறேன். என்னடா இது 44க்கு பின்னாடி கட்சி ஆரம்பிச்சுட்டு கதை விட்டுறீங்க, நாங்க அதை கேட்டுன்னு இருக்கிறோம், நாங்க தேவையில்லாம அதை சீண்ட வேண்டாம், அது தெரியும், அது ஒரு மலம் என்று எங்களுக்கு தெரியும், அந்த மலத்தை நோண்ட கூடாது என்று எங்களுக்கு தெரியும், அந்த மலத்தை மிக்சியில போட்டு மோரை ஊத்தி அடிச்சு நீங்க தானே கொடுக்குறீங்க, நாங்களா இல்லையே. நாங்க எந்த காலத்திலும் ஈவே ராமசாமியை போய் அந்த செத்த பிணத்தை தோண்டி திரும்பவும் ரீபோஸ்ட்மார்டம் பண்ணி அது எப்படி செத்தது ஏதா செத்தது என்ற கவலை எங்களுக்கு இல்ல. மீண்டும் மீண்டும் எங்கள் மீது நீங்கள் திணிக்கிறீங்க. நாங்க எங்க அப்பா திராவிடன்னு சொன்னா போனாரு, அவங்க தாத்தா கூட கொஞ்சம் இறுதி காலத்துல போயிருக்கலாம். ஆனால் நாங்க எப்பா எங்களை திராவிடன்னு சொல்லாதீங்கப்பா, எங்களுக்கு தமிழன் ஒரு அடையாளம் இருக்கு, அந்த அடையாளத்தோடு நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்றோம் பத்தியா, அதுதான்டா சீமானின் அரசியல். நான் அடிக்கடி சொல்லுவேன், சீமான் அரசியல். அண்ணன் இன்னைக்கு பேசுறாரு, அண்ணன் எதிரில தான் இருக்காரு, அண்ணன் கூட கொஞ்சம் நாளைக்கு மாத்தி பேசினாரு கூட வச்சுங்க, சீமானின் பின்னால் இருக்கிற கூட்டம் அந்த அரசியலை சரியாக கொண்டு போவோம், அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே. இந்த அரசியல் சீமானோடு முடிஞ்சுட்டா, சீமானை ஏதாவது பேசி கீசி இருங்கண்ணே பாத்துக்கலானே அப்படின்னு சொல்லி கூட ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா பின்னாடி இருக்கிறவன் அடங்க மாட்டான் போல இருக்குது. சொல்ல போனால் இந்த அரசுக்கு நமக்கெல்லாம் அண்ணன் ஒரு வகையில துரோகம் பண்றாரு. அண்ணன் இந்த கட்டுப்படுத்தலனா இவனுங்க அசிங்கப்பட்டு போயிடுவாங்க. அண்ணன் ஒரு தலைவர் என்ற முறையில் இந்த இயக்கத்தை, நாம் தமிழர்களை, பொதுவாக தமிழர்களை ஒரு ஒழுங்கான சீரோடு நடத்த வேண்டும் என்று இவர்களை கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இல்லைன்னா 36 லட்சம் பேரும் ஒவ்வொரு மூலையில் என்று பேசினார்கள் என்று சொன்னால் திராவிடத்தின் பேரால் எவனாவது தெருவிலே நடமாட முடியுமா? என்னது இது? எனவே தமிழர்கள் அவன் சரியா இருக்கிறான், மெட்ராஸ் பக்கம் ஓடி போய் சுப்பிரமணியங்கிறவன் கண்ணன்னு ஏதோ கடையை வச்சு பொழப்பு நடத்துவான். அந்த மாதிரி இவங்க என்னவோ திராவிடம்னு சொல்லி 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 திருட்டு பயல்க மாதிரி, நம்ம திருடன்னு சொல்லல, திருட்டு பய பேரை மாத்துவோம், அத மாதிரி இவர்கள் பேரை மாய்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவர்கள் திருடராக இருப்பார்களோ என்று இன்றைக்கு ஒரு இளைய தலைமுறை பேசுது. எங்களை பார்த்து ஏன்டா நீங்க திருடன்றீங்க, எங்களை பார்த்து திருடன்றீங்க, வேற யாரை தான் பார்த்து சொல்றது? ஐயா உங்களையே நாங்க திருடன்னு சொல்லலாம், அந்த வார்த்தையை தமிழ்ல இருந்து நாங்க எடுத்து என்னையா, அதுக்கப்புறம் நாங்க யாரை பார்த்து சொல்லுவோம்? சும்மா ஒரு அண்டா திருடுறவன், ஒரு குண்டா திருடுறவன், ஒரு கள்ளப்பருப்பி திருடுறவன், டீ கடைக்கு போனா 2 போண்டா எடுத்து திருடுறான அவனையா நாம சொல்லுவோம்? ஆகவே அந்த கோடிகள்லாம் அவங்களுக்கு சாதாரணம் என்ன. ஏன்னா 30,000 கோடி லீக்கேஜ் என்ற முறையில் வருமானம் வருகிறது என்று சொன்னவர்கள், கருணாநிதி வகைரா தன் வாழ்நாளில் சம்பாதித்த காசை விட குறுகிய காலத்தில் 30,000 கோடியை சம்பாதித்து வைத்து இதை எங்கே வைப்பதுன்னு தெரியலங்கிறான். எங்க ஒரு 50 ரூபாய் எங்கன்னா வச்சிட்டோம்னா, ஐயோ எங்க வச்சோமோ தெரியலையா, எங்க வச்சோமோ தெரியலையா, எங்க வச்சோமோ தெரியலையா, எங்க வச்சோமோ தெரியலையா அப்படின்னு அழுது கொண்டிருக்கிற இந்த சமூகத்துல 30,000 கோடியா? எப்ப நான் சொல்லல, நம்ம மரியாதைக்குரிய பிடிஆர் தான் சொன்னாரு, நிதி அமைச்சரா இருந்தவர், அது வேற. ஏன்னா அவர் கணக்கு அப்ப சரியா தெரியும் இல்லையா. 30,000 கோடியை எங்க வைக்கிறதுன்னு தெரியலன்றான். ஒரு 10 ரூபாய் பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்துட்டா
ஐயோ தொலைஞ்சு போச்சுன்னு தேடுறான். பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்ற சமூகம் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டு இருக்கிற போது 300 கோடின்றான், 4 கோடி வாட்சிங்கிறான், 5 கோடி வாட்சிங்கிறான். என்ன 5 கோடி வாட்சினா ரிவர்ஸ்லயே காட்ட போகுது? இல்ல வாட்சே டைம் அண்ணா இந்த டைம் நல்ல டைம் தானே அப்படியா சொல்ல போகுது? அப்போ இவர்கள் இந்த மக்களின் ஏழ்மையை பயன்படுத்திக் கொண்டு எப்படி வாழ்ந்து கொடுத்திருக்கிறான், நாம எப்படி அதற்கு அடிபணிஞ்சிருக்கிறோம், எதை வச்சு இந்த 200 மானங்கட்ட 200 300 முன்னாலாம் மானங்கட்ட மானிட்டர்னு ஒன்னு சொல்லுவாங்க, அதுதான் இருக்கிறத விலை கம்மின்னு 150 ரூபா. இப்ப ஏதோ ஸ்டாரு அது இது வீரன் பாருங்க, தமிழனை மொக்கையாக்குறதுக்கு இவன் விட்றான் பாருங்க சரக்கு பேர வீரன். இன்றைக்கு அண்மையில் இப்ப ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் ஒரு சர்வே இந்திய அளவில் வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் இருக்கிற புள்ள பெத்துக்கிற விகிதம் இருக்குல்ல, பிறப்பு விகிதம் 11% குறைந்திருக்கிறது. பார்த்துங்க எத்தனை சதவீதம்? 11% தமிழர்கள் பெட்டையாகி இருக்கிறார்கள். இது என்ன குழந்தை பெத்துக்கிற, இது பெட்டையாகி மொக்கையாகி இருக்கான். இந்த நிலை இப்படியே நீடித்தால் இந்த 11 22 ஆகும், 32 ஆகும், 42 ஆகும். அப்புறம் சிறுபான்மை தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம். எங்காவது எந்த ஊரிலாவது தமிழர்கள் இருந்தால் உடனடியாக இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் ஒரு 50-100 பேராவது போய் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் நிற்கணும் நிலை தமிழகத்துக்கு வந்துவிடும். எனவே தமிழர்கள் இந்த திராவிடத்தை அழித்தொழிக்காமல் தமிழனுக்கு வாழ்வே கிடையாதுயா. எவனெல்லாம் திராவிடம் இப்ப ஓரளவுக்கு இவனுங்க திராவிடம்னு சொல்லி வெளியே வரதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறானோ, அதனாலதான் சில அல்லக்கைகளை விட்டு நீ சொல்ல வேற யாராவது பேசிட்டா ஒண்ணு இல்ல. நானு அண்ணன் வீட்டு முன்னாடி போராட்டம் பண்ணாங்க, நாங்களும் என்னமோ நினைச்சேன். கடைசியில் அண்ணன் சொன்னாரு, ஏப்பா முடிவெட்ட கடை முன்னாடி மயிர் வெட்ட கடை முன்னாடி போய் இவங்க மயிரை காட்டி நின்று இருக்கானுவா அப்படின்னு. நான் ஒரு சின்ன பதிவு தாங்க போட்டேன். நான் இப்ப டிவியை போட்டேன். ஒரு ஆம்னி பேருந்தை அரசு பேருந்துல ஏத்தனான். எப்பா அதுக்கு எத்தனை பேர் அந்த ஆம்னி பேருந்து கோச்சிக்கினாங்களோ பரவாயில்ல, அது எங்க 2 பேருக்குமான பிரச்சனை. இவனுவ திராவிடம்னா இப்ப ஆம்னி பேருந்து தான் போல இருக்குது. உடனே திராவிடத்தின் பெயரால் கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் அசிங்கமா போடுறான். நமக்கு தெரிஞ்ச ஒரு காவல்துறை அதிகாரி, ஏங்க அந்த பதிவை கொஞ்சம் எடுத்துருங்க, ரொம்ப கேவலமா வந்து புளிய மரத்துக்கு பேட்டரி அடிச்சாங்களாம், எங்க வீட்டுல இருக்கிறவங்க அடிச்சாங்களாம், அதான் இதா அப்படி இப்படி கண்ணாமன்னு போறேன். நான் சொன்னேன், கதறட்டுங்க, இவ்வளவு நாள் சொகுசாக தமிழர்களை ஏமாத்திக் கொண்டு தமிழிலே வசனம் பேசிக்கொண்டு நாங்கள் எல்லாம் முத்தமிழ் அறிஞ்ச நாங்க தான் தமிழை காக்க வந்தோம்னு சொல்லியிருந்தால, இன்னைக்கு தெருவில் இறங்கி கதறான்ல, அதே பெரும் மகிழ்ச்சி தான். இந்த மகிழ்ச்சி நிச்சயமா அவர்களுக்கு நீடிக்கணும். இங்க பாருங்க, அண்ணன் கூட போட்டு சொன்னாரு, ஏன் நம்ம அண்ணன் அப்படி பேசுறாரு, என்ன பண்ணுவார் பாவம், பேசித்தானே ஆகணும். ஏன்னா எஜமானர் விசுவாசம்ங்கிறதுங்க, பொதுவாக எஜமானர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாய்களை வளர்க்கிறார்கள்வா, நாயில கரிச்சு சமைச்சு கமிச்சு எலும்பு வெறும் எலும்பு போட மாட்டான், எலும்பு ஓரம் லைட்டா கொஞ்சம் கறியை விட்டு போடுவான். அப்பதான் அந்த நாய் அதை உரண்டி கொண்டு இருக்கும். இல்லைன்னா சும்மா நம்ம சாப்பிட சொல்ல வந்து எத்தி பார்க்கும். அதற்காக அந்த மாதிரி பல நாய்களை இன்றைக்கு அண்ணா அறிவாலயத்தில் கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த நாய்கள் எல்லாம் குறைக்கத்தான் செய்யும். இவங்களே சொல்றாங்க திராவிடம்னா ஒண்ணும் இல்ல, அது ரேஸ் இல்ல, இனம் இல்ல, ஆள் இல்ல, வேர் இல்ல, மண் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்தை அழிக்க நாங்கள் விட மாட்டோம். சரி விடாதீங்கப்பா. வீரமணின்னு ஒருத்தர் இருந்தார், நீங்க பார்த்திருப்பீங்க. இதே ஈரோட்டில இசைஞானி இளையராஜா அவர்களை தபாலை எடுத்து அடிச்சவனெல்லாம் இசைஞானி ஆயிட முடியுமா? சரி நீ அது கூட பரவாயில்ல, எங்க இசை நீ ஒத்துக்காத, ஏன்னா எங்க இசை மாறுபட்ட இசை, உன்னோட இசை வேற இசை, நீ அதை ஒத்துக்காத, எங்க இசை பற இசை. அப்ப பணங்காசு சேர்ந்துட்டா நீ என்ன பெரிய ஜாதி நினைப்பா அப்படின்னு EVKS இளங்கோவன் பெரியோரின் பேரன் பேசுறது பிரச்சனை இல்லை. சமூக நீதி காவலர்னு சொல்ற எங்க ஐயா வீரமணி கைத்தனார் பாத்தீங்களா, அதுதாங்க சிக்கல். அப்போ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் திராவிடம் ஆளுக்கு ஒரு எலும்பு கொடுத்துரும். கட்சியினரு தேவைப்பட்டா கூப்பிடுறோம், வந்து கொலை, திரும்பவும் போயிடணும். என்ன சொல்றேன், சீமான் வீட்டு முன்னால் ஒரு 1000 பேர் 2000 பேர் வந்தான்னு சொன்னால,
சரியா? அன்னைக்கு ஒரு 200-300 போலீஸ் இருந்தது. மறுநாள் வந்து மயிரை பொடுங்க வேண்டியது தானே, சொல்லாம வர வேண்டியது தானே? அவர் 100 பேர் சீமான் வந்து வர வேண்டியது தானே? இதுல வேற ஒருத்தன், நான் போன தடவை போனுங்க 10 பேர் தான் வந்தான், ரொம்ப வருத்தமா இருக்குங்க அப்படின்னு அழுவுறாங்க பொது வெளியில. ஏண்டா துக்கம் தாளன்னா சாகு, சாவறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு, சாகு. உன் சாவையும் உன் உடலையும் எங்கள் மண் பொறுத்துக் கொள்ளும். ஏன்னா இந்த தமிழகத்துக்கு வேண்டாதவன், தமிழ் மண்ணுக்கு வேண்டாதவன் எத்தனையோ பிணங்களை இந்த தமிழ் மண் சுமந்து கொண்டுதான் இருக்கு. அதையெல்லாம் ஒரு காலத்துல தோண்டி வெளியில கடாசனம் பார்ப்போம். அப்போ போய் சொல்றான், ஐயா நான் போன தடவை போனேன், ஒரு 10 பேர் 5 பேர் தான் வந்தான். சரி நீ கவலைப்படாத, இந்த தடவை போ, நான் இன்னும் கொஞ்சம் பேர் அனுப்புறேன் அப்படின்னு ஏதோ வந்தானுவன். அதுல கூட 2 விதமா தான் கூட்டு வந்திருக்கானுங்க. இப்போ பெரியாரிஸ்டுகள் வந்து அண்ணன் வீட்டை முட்டுக்கன்னா எல்லாம் கருப்பு சட்டையில போட்டு வந்திருக்கணும். என்னென்னவோ எதோ இந்த அண்ணன் வந்து அறிந்ததற்கு எதிராக பேசிட்டாரு, அதுக்காக நம்ம நியாயம் கேட்க போறோம். அதுக்கு எங்க வந்து கேட்கறது? நியாயம் கேட்க போறோம்னு அது ஒரு கும்பல பாவம் ஏத்திக்கின்னு வந்து அதுங்க வேகாத வெயில்ல. நான் தான் சொன்னேன், எப்பா சீமான் வீட்லயாவது கறியும் பிரியாணியும் சாப்பிட்றான், வெறும் தக்காளி சோறு தை சோறத்துக்கு ஏன் இப்படி வந்து போறீங்க அப்படின்னு சொன்னேன். ஆக இன்றைக்கு தமிழ் தேசியம், தமிழர் அரசியல், தமிழர் நலன் யார் பேசினாலும் அவர்களை குறிவைத்து தாக்குவதற்கு இங்கே ஒரு வடுக கும்பல் திராவிடம் என்ற பெயரால் இங்கே தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ ஒரு சட்டமன்ற தேர்தலில் போய் ஜெயிச்சுட்டு நாங்கள் முதலாக ஒரு சட்டமன்ற வேட்பாளரை நாங்கள் தமிழக சட்டமன்றத்திலே அனுப்பி இருக்கிறோம் என்று பெருமை பேச போவதல்ல. நிச்சயமா இந்த சட்டமன்ற இந்த உறுப்பு அக்கா கீதாலட்சுமி ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போய் அண்ணன் வெளியில பேசுறதெல்லாம் உள்ள பேசுறேன்னு வச்சுங்க, நானே அண்ணனை நேரடியாக கேள்வி கேட்பேன் என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இது எல்லாம் சொல்லுவான்ல, இது வாழ்வா சாழ்வா போராட்டம் அப்படிலாம் கதை விடுவான். இவன் சாவும் போறதில்ல, நம்மளை வாழ விடவும் போறதில்ல. ஆக உண்மையிலே இது தமிழர்களின் வாழ்வா சாவா போராட்டம். இங்க இருக்கிற இடங்கள் எல்லாம், இந்த வளங்கள் எல்லாம் இங்கே பறிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் தமிழின் உரிமை பறிக்கப்படுகிறது என்பதை மறந்து விடாதீங்க. திரும்பவும் சொல்றேன், அண்ணன் இதுல மாறுபட்டா கூட பரவாயில்ல, தமிழின் உரிமை என்றால் தமிழ்நாட்டில் வசிக்கிற எல்லாரையும் தான் நாங்க மக்களா பாக்கிறோம். எங்களை ஆதிக்கம் செலுத்தாதீங்கன்னு தான் சொல்றோமே தவிர நாங்கள் வந்து இந்த பிரிவினை பாதம் பேசுகிற ஆள் இல்ல. எப்படி ஒரு தமிழ்ச்சாதி, தமிழ் குடிமகன், தமிழ் தேசிய தவப்புதல்வன் போய் ஏம்பா அவன் வேற இவன் வேறன்னு பேசுவாங்களா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணாம். எனவே இந்த அரசியல் நம் மண்ணுக்கான அரசியல், இது நமக்கான அரசியல், நம்முடைய அடுத்த பிள்ளைக்கான அரசியல். நாம நம்முடைய இழிவுகளை நாமே துடைக்காவிட்டால் அந்த இழிவை நம்ம பிள்ளை மீது, இப்படி சொல்றேன், இழிவுன்னா கூட உங்களுக்கு புரியாது, நம் மீது ஒரு மலம் பூசப்பட்டிருக்கிறது. திராவிட என்ற மலம் தமிழர்கள் மீது பூசப்பட்டிருக்கிறது. இந்த திராவிட மலத்தை நாமே தொடச்செறிய போறோமா, இல்ல அப்படியே கழட்டி நம்ம புள்ளகிட்ட கொடுத்துட்டு என்னன்னா நீ தொடச்சுக்கடா அப்படின்னு சொல்ல போறோமா அப்படிங்கறதை இந்த மக்கள் சிந்திக்க வேண்டும். எனவே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் நடக்கிற இந்த இடைத்தேர்தலில் அக்கா அவர்களுக்கு ஒரு முறை ஓட்டு போடுங்கயா. திரும்பவும் சொல்ற, ஒரு முறை ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. அண்ணன் பேசுனதெல்லாம் அவங்க பேசலனா வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் யாருமே சீமான் அவர்கள் பேச்சை நம்பாதீங்க, யாருமே சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க. அதால் கடைசி வாய்ப்பு. தமிழர்களே, நீங்கள் இறந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களை ரட்சிக்க சீமான் என்ற ஒருவர் வந்திருக்கிறார், அவரை கரத்தை கைப்பற்றி மேல வாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுங்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. எனவே சிந்தித்து செயல்படுங்க. இந்த 100க்கு 200க்குலாம் ஓட்டை விற்கிறத, அம்மாவை விற்கிறத தவிர்த்துருங்க. அதால தான் நம்மளை வந்து ஒரு கால் அன்றைக்கு சொன்னார் இல்லையா, ஏதோ டி நகர் கூட்டத்தில் நான் இந்த மக்களை தெவடியா பசங்களா விட்டுட்டு போறதுதான் எனக்கு வருத்தம்னு சொன்னார் இல்ல. நான் ஒரு முறை ஒரு அண்ணங்கிட்ட பேசியிருந்தேன், காங்கிரஸ் கட்சி அந்த காலத்துல 2 ரூபாய் கொடுத்தானா ஓட்டு போடுறதுக்கு. எனக்கு ஆச்சரியமாச்சு, இல்லைண்ணே ஓட்டுலாம் நாங்க இப்பதானே அதை விற்கிறதுக்கு கத்துக்கணுமே அப்படின்னு நாங்க நினைச்சோம்னா, இல்லப்பா காங்கிரஸ் அந்த காலத்திலேயே இந்திரா காந்தி அம்மையார் இருந்த போதே ஓட்டுக்கு 2 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப ரொம்ப நாள் உங்களை பழக்கப்படுத்தி வச்சுட்டாங்க. இப்ப சீமான் அண்ணன் வந்து வாயானா ஏஞ்சிக்க மாட்டீங்க. அதால தயவு செய்து சீமான் அவர்களை பேச்ச கேளுங்க. ஆண்ட்ராய்டு போன் வந்திருக்குது, அண்ணன் பேசினா அதுல போய் உண்மையிலே அண்ணன் இதைத்தான் பேசுறது உண்மையான தேடி பாருங்க. தேடி பார்த்து சீமான் அவர்களின் பின்னால் காலத்தின் கட்டாயம் தமிழகத்திலே இருக்கிற
தமிழர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களும் சீமான் பின்னால் அணிதிரண்டால் தான் தமிழகம் காக்கப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னா எந்த இன்னொரு அவதாரம் வரும்லாம் நினைக்காதீங்க. பிரபாகரன் எப்படி ஒரு அவதாரம், அந்த அவதாரம் எதை நிரூபிக்க இந்த லோகத்தில் படைக்கப்பட்டதோ, இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதோ அதை நிறுவாமல் அது போகாது என்று சொன்னார்கள். அதை போல சீமான் ஒரு அவதாரம். அந்த அவதாரம் தமிழகத்தில் இருக்கிற தமிழர்களை தூக்கி நிறுத்துவதற்காக பிறந்த அவதாரம். அதை செய்து முடிக்காமல் அந்த அவதாரம் இந்த மண்ணை விட்டு மறையாது. அவர் கூட்டுகிற போது எழுந்து வருவதற்கு, நாம் நடப்பதற்கு, எழுந்து வருவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படி மறுத்தால், மறுக்கிற வேலை இல்லை, மறுத்தால் முடமாகத்தான் இன்னும் தமிழிடம் இருந்து கொண்டே இருக்கும். எனவே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த சீதாலட்சுமி அவர்களுக்கு மைக் சின்னத்தில் ஓட்டு போடுங்க, மைக் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் பேரினத்தின் இருளற்ற